ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சாப்டர் 3 பார்க்கிறோம். சாப்டர் 3 வந்து ஒரு வெரி ஷார்ட் சாப்டரா இருக்குது. ஸோ இதை முடிச்ச பிறகு அப்புறம் மீத்து பிஷித் கர்மா பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ டிஸ்க்ளைமர் வந்து ஆஹ் இந்த எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பல புத்தகங்கள் படிக்கிற மூலம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் குளோபல் புட்டால கலந்துக்கிட்டு அவங்களோட டிஸ்கஷன்ல இருந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் சேர்த்து கோமதி பேசுற பல பல நுணுக்கங்கள், பல எக்ஸ்பிளனேஷன், பல எக்ஸ்பீரியன்சஸ் அதெல்லாம் உள்வாங்கி ஸோ எனக்கு தெரிஞ்சதை இந்த புத்தகம் மூலமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே, அப்படி யாருக்காவது மாற்று கருத்து இருந்தா தயவு செய்து ஷேர் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து சாப்டர் கர்மா அண்ட் ஒமிஷன். ஒமிஷன்னா என்ன சொல்றாங்கன்னா விடுபட்டதுன்னு சொல்றாங்க. கர்மா இதுதான் கர்மான்னு நம்ம இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். எது செய்யக்கூடாது, அது கர்மா இன்க்ரீஸ் பண்ணணும் அதையும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இது வந்து கர்மால தவிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம், இல்லது விடுபட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பொழுது நம்ம கர்மா பத்தி பேசுறோம்னா நம்ம வந்து நம்மளோட செயலை பத்தி தான் சொல்றோம். ஸோ அந்த கர்மா வந்து நம்ம செயல் மூலியமாக நம்ம பிசிக்கல் பாடி, இமோஷனல் பாடி, பிசிக்கல், இமோஷனல் அண்ட் மென்டல் பிளேன்ஸை வந்து அது தாக்கும் சொல்றாரு. ஸோ கர்மா அவர் என்ன சொல்றாருன்னா, இதை தவிர்த்து கர்மா ஆல்சோ நம்மளோட செயல்கள் மூலம் இந்த மாதிரி செய்யறது மூலம் அது வந்து நம்மள தாக்குன்றாரு. என்னன்னா நம்ம வந்து இன்ஆக்ஷன் என்ன சொல்றாருன்னா அலட்சியம். ஓகே, அலட்சியமா இருக்குது. நெக்லிஜென்ஸ் வந்து இன்ஆக்ஷன்னா செயல்படாமல் இருப்பது. ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஓகே, ஒரு சிச்சுவேஷன் எல்லாத்துக்கும் என்னால முடிஞ்ச மட்டும் நான் பல எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேணும்னா தயவு செய்து என்னை நிப்பாட்டி கேளுங்க. ஓகே, ஏதாச்சும் புரியலன்னா தயவு செய்து எனக்கு இதை கேளுங்க. ஓகே, ஸோ இன்ஆக்ஷன்னா செயல்படாமல் இருப்பது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 என்னது ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து வேற ஒருத்தருமே அந்த ரோட்ல போகும்போது நீங்க வேற ஒருத்தருமே இல்லை, நீங்க தான் ஆள் அந்த ஆக்சிடென்ட பாக்குறீங்க. ஓகே, ஸோ அத வந்து நீங்க வந்து இன்ஆக்ஷனா வேற ஆள் பாத்துக்குவாங்க சொல்லிட்டு போனாங்கன்னா அது வந்து அந்த கர்மா நமக்கு வந்து சேரும். ஓகே, இப்ப நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து இப்படி நினைச்சுக்கோ, இப்ப நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், இப்ப வரவங்க எல்லாம் என்ன ஹெல்ப் பண்ண போனா எனக்கு என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு தாட் வச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்க அந்த களத்துல வந்து இறங்கி வேலை செய்வீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் இன்ஆக்ஷன். நெக்லிஜென்ஸ் வந்து அலட்சியமா இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஒரு பெரிய என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய தாக்கத்தை நான் சொல்றேன். நான் வந்து ஒரு வீடு வாங்கினேன் பின்னாங்க. அந்த வீடு வாங்கி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த வீடு வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு, அதனால ரெண்டல் கொடுத்துட்டு நானும் எங்க வீட்டுக்காரும் கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருந்துட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு புரோக்கர் இருந்தாரு. அவர் வந்து எங்க வீட்டுக்காரர் நினைச்சிட்டு இருந்தாரு அவர் ரொம்ப ரிலையபிள் காருன்னு. ஆனா என்ன நினைச்சுன்னா அந்த அந்த வீடை வந்து ஒரு புரோக்கர் வந்து ஒரு பாட்டியை கூட்டிட்டு வந்து இந்த வீடை வந்து அவங்க வாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடு வந்து அவங்க கொடுத்துன போயிட்டாங்க. ஸோ நானும் வந்து லாயர் ஆஃபீஸ்ல போய் அந்த வீடு வந்து என் பேர்ல இருந்துச்சு. லாயர் ஆஃபீஸ்ல போய் கையெழுத்தெல்லாம் பண்ணிட்டு விட்டாச்சு. அப்புறம் என்னோட அலட்சியத்தினால நான் வந்து அதை ஃபாலோ அப் பண்ணல. அந்த ஃபாலோ அப் பண்ணாதது ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் எனக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா, அந்த அந்த மனுஷி கொடுத்த பணத்தை இந்த புரோக்கர் எடுத்துட்டாரு. It's quite a lot of amount, a huge amount of money, அந்த டைம்ல huge amount of money. ஸோ அதனால அந்த வீடும் என் கையை விட்டு போச்சு. என்னோட என்னோட பேரு பிளாக் லிஸ்ட் ஆயிருச்சு. ஸோ இதனால ஏன் என்னோட நெக்லிஜென்ஸ்னால. ஸோ அது அந்த ஒரு அதுக்கு அந்த இந்த வாழ்க்கையில நான் இது கத்துக்கணும்னு வந்திருக்கு போல இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். எதை செஞ்சாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா, பண விஷயத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன்.
ஸோ டினாயல்னா மறுப்பு, கேர்லெஸ்னஸ்னா இது கவனக்குறைவு, கேர்லெஸ்னஸ், நெக்லிஜென்ஸ்னாலதான் எனக்கு பெரிய இஷ்யூ வந்திருக்கு. யாரோட மைக்கும் ஆன் இருக்கு, தயவு செய்து கொஞ்சம் மியூட் பண்ணிருங்க. அப்புறம் ஸ்டூபிடிட்டி இன்அட்டென்டிவ்னஸ் கேர்லெஸ்னஸ் தான். ஓகே, அப்புறம் ஸ்டூபிடிட்டி முட்டாள்தனம். ஸோ என்னோட முட்டாள்தனத்தை அப்பப்ப நான் நினைச்சுக்குவேன். ஸோ இந்த வாழ்க்கையில நான் அனுபவிக்கணும் போல இருக்கு. அதனாலதான் இந்த பெரிய அந்த என்னோட வாழ்க்கையே அது புரட்டி போட்ட ஒரு சம்பவம். ஏன்னா லாட் ஆஃப் மணி, அந்த மணிக்கு அந்த வீடை வந்து நான் கொடுக்கும்போது அந்த இபிஎஃப்ல இருந்து நான் காசு எடுத்து இந்த செட்டில் பண்ண பாருங்க, அது ஒரு பெரிய வழியா இருந்துச்சு எனக்கு அப்ப. ஏன்? பிகாஸ் ஆஃப் மை நெக்லிஜென்ஸ். Somebody please mute yourself. Okay, thank you. அப்புறம் தாக்கம் என்ன சொல்றேன்னா, உங்க உங்க குடும்பத்து உங்களோட நேபர்ஹுட்ல இல்ல உங்க குரூப்ல யாராச்சும் ஒருத்தங்க அறியாமையில பல செயல்கள் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அந்த அறியாமைய திருப்பி அந்த சில டார்க்னஸ்க்கு எதிராக, நாட் டார்க்னஸ், லைட்டுக்கு எதிராக அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்கள திருத்துறது உங்க கடமைன்னு சொல்றாரு. இப்ப நீங்க அவங்கள திருத்தலைன்னா அந்த நேபர் வந்து உங்களோட என்னது, நம்ம இந்த ஊர்ல தாமான்னு சொல்லுவோம், அந்த தாமானே அவர் கெடுத்துடுவாருன்னு சொல்றாரு. சோ இதுக்கெல்லாம் நமக்கு இதெல்லாம் நம்ம திருத்தலைன்னா ஒரு கர்மா நமக்கு வருதுன்னு கொஞ்சம் ஐ மீன் அப்படின்னு அவர் சொல்றாரு, தர்க்கம் சொல்றாரு. ஓகே, அப்புறம் என்ன சொல்றாருன்னா, சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை வந்து நம்ம பல பேர் வந்து எல்லாத்தையும் சகிச்சுட்டு போவோம். இந்த இந்த கண்ட்ரிலே பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து செகண்ட் சிட்டிசனா இருந்து ரொம்ப சகிச்சுட்டு போறோம். ஓகே, சோ அவர் என்ன சொல்றாரு, சகிப்புத்தன்மை வந்து மத்தவங்கள உங்களோட ஜாய், மகிழ்ச்சி, உங்களோட ஹெல்த், உங்களோட ஃப்ரீடம்னா எழுதி வச்சேன், சுதந்திரம், உங்களோட சாப்பாட்டு மங்க சொல்லுவாங்க, நம்ம நசி ரைஸ் போல் சொல்லுவாங்க, அந்த ரைஸ் போல்ல அவங்க கை வச்சாங்கன்னா உங்க உங்க வீட்டு, உங்க டிக்னிட்டி, அப்புறம் உங்க ஹானர், உங்க ரைட்ஸ், இதுல எல்லாம் அவங்க கைய வச்சுட்டாங்கன்னா இப்ப நீங்க ஒண்ணுமே செய்யாம, எனக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப இருக்குது, அதனால நீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்க ஒரு பெரிய கர்மாவை கிரியேட் பண்றீங்கன்னு. ஓகே, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்க யாரோ வந்து உங்க வீட்டுல வந்து குப்பை போடுறாங்க. ஓகே, இது வந்து நம்பி குப்பை போடுறது அது ஒரு பெரிய, அது நல்ல எக்ஸாம்பிள் இல்ல. இப்ப உங்க ரைஸ் போல் நீங்க வேலை செய்றீங்க, இந்த வேலை செய்யறதுக்கு நல்ல பொசிஷன் இருக்கீங்க. ஆனா உங்களை பத்தி யாரோ புகழாரு புகார் கொடுத்து உங்க வேலைக்கு வந்து ஆப்பு வச்சுட்டாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கு ஃபைட் பண்ணுவீங்களா இல்லையா? என்ன உங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபைட் பண்ணுவீங்க இல்ல? நான் சகிப்புத்தன்மை, இந்த 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 வேலையை விட்டு நான் வேற வேலைக்குன்னு சில பேர் அந்த மாதிரி போறவங்க பல பேர் இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு வயசாச்சு, இந்த வேலை தான் கடைசி வேலை, நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஃபைட் பண்ணுவீங்களா இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாரு. அப்படி நம்ம செய்யாம விட்டோம்னா அது ஒரு கர்மா அப்படின்னு தார்க்கம் சொல்றாரு. நெக்லிஜென்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்க்ரீஸ் ஆஃப் கிரைம். ஓகே, நெக்லிஜென்ஸ் என்னன்னு சொல்றாரு, அலட்சியம். இப்ப வந்து நம்ம ஒரு குடும்பத்துல ஏதாச்சும் நடந்தா அதை அலட்சியப்படுத்துனீங்கன்னா அது நமக்கு வந்து ஒரு பெரிய என்னது, ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துடும். ஓகே, அதே மாதிரி நம்ம இந்த தாமான்ல வந்து ஒருத்தவங்க தாமான்னா நேபர்ஹுட்ல, அந்த நேபர்ல வந்து ஒருத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா என்ன ஆக போகுது? அந்த அந்த அலட்சியத்தினால நம்ம வந்து ஒரு என்னது, ஒரு ஒரு அழகான அன்பு, ஒரு அழகான கம்யூனிட்டி அதை கிரியேட் பண்ண முடியாது.
ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட தாமல்ல வந்து வி ஹேவ் அ லாட் ஆஃப் மேங்கோ ட்ரீஸ். என் வீட்டு பிடிக்கும் அவ்வளோ மேங்கோ ட்ரீஸ் இருக்கு. என்ன ஒரு 5-6 மேங்கோல அப்படியே மாங்காய் பூத்து குலுங்குது. ஆனா அதான் என்னோட வீட்டுக்காரர் சொன்னேன், இந்த மாங்காய் நான் போய் திருட போறேன். ஐ மீன் ஐ ஒன்ட் டேக். அப்படி மாங்காய் யாராச்சும் திருடிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அது உங்க ஒய்ஃபா தான் இருக்கணும்னு நீ நினைச்சுக்கங்க. ஆனா இது வரைக்கும் நான் ஒன்றும் எடுத்ததில்லை. பட் இங்குள்ள நேபர்ஹுட் என்ன சொல்றாங்கன்னா, நீ எந்த மரத்துக்கு வேணாலும் போய் பறிச்சுக்க. அது என் வீட்டு முன்னுக்கு ஒண்ணு பெரிய மரம் இருக்குது. ஏன்னா அது எக்ஸ் ஓனர் அவர் நட்டு வச்ச மரம். நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், யாருக்கு மாங்காய் வேணுமோ பறிச்சுக்குங்க, எடுத்து சாப்பிடுங்க. அது நீங்க சாப்பிடலன்னா அது கீழே தான் உழவுது. ஒரு மரத்துக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? அந்த அந்த பழங்களை வந்து மனிதர்கள் எடுத்து சாப்பிடுறது தான். அதுதான் அந்த மரத்துக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பூத்து குலுங்கும் பழங்களை வந்து நம்ம வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி சந்தோஷத்தோட ஹார்வெஸ்ட் பண்ணி தேங்க்ஃபுல்லா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த மரத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை வந்து நான் ஒரு புக்ல படிச்சேன். ஸோ ஸோ நம்ம வந்து இந்த யூனிவர்ஸை ஒரு நல்ல நிலையை வச்சிருக்கோம். ஸோ நெக்லிஜென்ஸா இருக்கக்கூடாது நம்ம. ஓகே. ஸோ நெக்லிஜென்ஸ் வந்து நம்ம இப்படி இருந்துட்டோம்னா அது கரப்ஷனோ நம்ம மொராலிட்டியும் ரொம்ப குறைக்கும்னு சொல்றாங்க. நெக்லிஜென்ஸ்னால ஒரு ஒரு கண்ட்ரியே நல்லா டெவலப் பண்ணாதுன்னு சொல்றாரு. ஓகே. டாலரன்ஸ் என்ன சொல்றாருன்னா சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை வந்து யாரு அத எக்ஸசைஸ் பண்ண முடியும்? யார் அது எக்ஸசைஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா அது I cannot remember the name. எக்ஸசைஸ்னா அந்த ஒரு பாய்க்கிறது. anybody எக்ஸசைஸ் நடைமுறைப்படுத்துவது. எஸ், தேங்க் யூ லவ்லி சோல்ஸ். நடைமுறைப்படுத்துவது. ஓகே. ஸோ எக்ஸசைஸ் எப்படி யாரு நடைமுறைப்படுத்த முடியும்னா ஒருத்தவங்க ஹூ இஸ் கண்ட்ரோல் பை பியூட்டி. இதை பத்தி நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். அந்த 7 பிரின்சிபல்ஸ் யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் டாலரன்ஸை எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ட்ரூ மீனிங் ஆஃப் டாலரன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஓகே. சகிப்புத்தன்மை தெரியுது. எப்படி பியூட்டி, குட்னஸ், ரைஷஸ்னஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அந்த 7 பிரின்சிபல்ஸ் யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் டாலரன்ஸை நடைபெறுத்த முடியும். மற்றவர்கள் ஒத்துரும் முடியாது. ஓகே. ஸோ பேஷன்ஸை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, பேஷன் வந்து ஐயோ அது அந்த அந்த வார்த்தையும் எனக்கு வர மாட்டேது. பேஷன் என்ன? யாருக்கும் தெரியுமா பேஷன்னா? பொறுமை. எஸ், தேங்க் யூ டார்லிங். பொறுமை. பொறுமை. பொறுமை அவர் என்ன நம்ம சொல்றாரு? பொறுமை இஸ் a state of consciousness of a person who wants to let evil die through its own efforts. இப்ப வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒரு மகன், ஒரு ஒரு ஃபேமிலி, அந்த ஒரு மகன், அப்பாவுக்கும் மகனுக்கும். ஓகே. சோ மகன் வந்து பல செயல்கள் செய்வாரு. ஆனா தந்தை பொறுமையா இருப்பாரு. ஓகே. ஆனா எப்ப அவர் ஆக்ஷன் எடுக்கணுமோ அவர் எடுத்து ஆவார். ஓகே. சோ அவர் வந்து அந்த பையன்கிட்ட நல்லா பேசலாம், அட்வைஸ் கொடுக்கலாம். ஆனா அந்த பையன் வந்து கேட்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே. நம்ம இந்த இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்த வார்த்தை பாய்க்க கூடாது. ஆனா நம்ம சில இடத்துல அந்த சொன்னாதான் உங்களுக்கு புரியும். தருதலைங்கன்னு சொல்லுவோம் நம்ம இந்த ஊர்ல. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபாதர் எவ்வளவுக்கு எவ்வளவு பேஷண்டா இருக்கிறாரோ அது வந்து அவர் பொறுமையா அவன் மகனை கவனிக்கிறாருன்னு அர்த்தம். சோ எப்ப அவர் அந்த பொறுமையை இழக்கிறாரோ அப்ப வந்து அவரோட 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 ஆத்திரமோ அவரோட ஆக்ஷனோ அந்த பையனை திருத்தும். ஓகே. அந்த மாதிரி திருத்தி தான் ஆகணும் ஒரு ஃபாதர். அப்படி திருத்தலன்னா அந்த பையன் வந்து இந்த 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 கம்யூனிட்டிக்கே ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ a person who wants to let evil die through its own effort. ஸோ அப்படின்னா அவர் வெயிட் பண்றாரு, அந்த பையன் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருப்பான். அப்ப எப்ப ஒரு ஒரு கட்டத்து வந்தோன்னா அவனுங்களே சில பேர் அவங்களே தெரிஞ்சிருவாங்க. சில பேர் சொல்லி திருத்தணும், சில பேர் அடிச்சு திருத்தணும், சில பேர் வந்து டிராஸ்டிக் ஆக்ஷன் செஞ்சு திருத்தணும். ஸோ அந்த ஃபாதருக்கு தெரியும் என்ன செஞ்சா திருத்த முடியும்னு. ஓகே. அடுத்தது வந்து patient is the who knows that the law of nature will bring him
future do. ஓகே, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பொறுமையா இருக்குமோ, பொறுமை வந்து ஒரு பழமொழி இருக்கு, அந்த பழமொழி எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த எவ்வளவுக்கு அவ்வளவு பொறுமையா பொறுத்தால் பூமி ஆழ்வார். பொறுத்தால் பூமி ஆழ்வார். தேங்க்யூ டாக்டர் சீதா. ஸோ பொறுத்தால் பூமி அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஓகே, இது அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருச்சு. does not mean to wait until you die under the blows. பொறுமைனா அந்த கெட்டது, வாட் எவர் ஈவல் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது நீங்க ஒண்ணும் செய்யாம இருந்தீங்க, அது வந்து ஸ்டூபிடிட்டி அப்படின்றாரு. இட் டசன்ட் மீன் தட் யூ வில் டை. நீங்க அந்த இடத்துல வந்து துவம்சம் ஆகணும்னு அர்த்தம் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க ஏஞ்சி வர்றீங்களோ, அந்த ஈவல் கூட நீங்க சண்டை போடுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. நான் பொறுமை வந்து அந்த டைம்ல மெஷர் பண்ணது இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அந்த பொறுமை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வெர்ச்சு. அது வந்து அந்த பொறுமையினால பல 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 நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஓகே, அது வந்து இட் குட் பி என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வெர்ச்சு ஃபார் அ லைட் எனர்ஜின்றாரு. ஸோ அந்த பொறுமையினால பல நல்லது நமக்கு கிடைக்கும். ஸோ இட் டசன்ட் மீன் அப்படின்னா இப்போ நம்ம எந்த சுச்சுவேஷன்ல நம்ம பொறுமையா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. எப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கணும், எடுத்துத்தான் ஆகணும், அதை மறந்துடாதீங்க. ஓகே ஓகே, அது வரைக்கும் தான் நம்ம சாப்டர் 3. இன்னைக்கு வந்து மீத்து பிஷிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம கேட்போம். மீத்து பிஷிட் வந்து கர்மா வந்து ஒரு எனர்ஜியா பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலத்துல வந்து மனிதர்கள் வந்து லைஃப வந்து ஒரு ஜேர்னியா தான் பாக்குறாங்க. அவங்க ஒரு ரெட் ரேஸா பார்க்கல. நம்ம காலத்துல எல்லாம் இன்னும் வேலை செய்யணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இது செய்யணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு காடி வாங்கணும், அப்படி அந்த மாதிரி ஒரு தாட்ல தான் நம்ம இருந்தோம். ஆனா இப்ப நான் பாக்குறேன், வீடியோல பாக்குறேன், பல யூடியூப்ல பாக்குறேன். இன்னைக்கு கூட ஒரு ஒரு அழகான வீடியோ பார்த்தேன். அவர் வந்து ஒரு மைக்ரோசாப்ட்ல வேலை செய்யறவர். அவரு இந்தியாக்காரரு, யூஎஸ்ல வந்து மைக்ரோசாப்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ 2012 நினைக்கிறேன், 2012 அவர் சொல்றாரு பொண்டாட்டிட்ட, நான் வந்து இந்தியாவுக்கு போறேன். இந்தியாவுக்கு போய் அந்த இந்தியா எனக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட தாய் நாட்டுக்கு நான் உழைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இந்தியாவுக்கு வர்றாரு, வாய்ப்பும் கூட்டிட்டு வந்துடுறாரு. ஸோ இங்க வந்து அவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்றாரு. அவர் என்ன ரிசர்ச் பண்றாருன்னா, பலாப்பழத்தை பத்தி ரிசர்ச் பண்றாரு. அந்த பலாப்பழம் எப்படி நம்மளோட டயபெட்டிக்கை குறைக்கணும் ஒரு பெரிய ஆராய்வு பண்றாரு. அப்ப வந்து அவர் எழுதின அவர் ஷேர் பண்ண விஷயத்துல வந்து அப்துல் கலாம் வந்து ஒரு நாள் அது கேட்டிருக்காரு. அது கிட்ட அவர் அப்துல் கலாம் சொன்னாருன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல், ஆக்சுவலி இட்ஸ் அ சயின்டிபிக் ப்ரூஃப் தட் யூ ஹேவ். டயபெட்டிக் குறைக்கிறதுக்கு சயின்டிபிக் ப்ரூவ் நீங்க வச்சிருக்கீங்க. ஓகே, இதை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றதுனால அந்த ஹோல் இந்தியாவோட டயபெட்டிக்கே நம்ம குறைக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரு ஆனா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் சொன்னாருன்னா, என்ன முடிஞ்ச வரைக்கும் பாமர மக்களுக்கு இது போய் சேரணும். அதனால எவ்வளவுக்கு அவ்வளோ நீங்க வந்து அந்த பிரைஸை குறைச்சு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரு வந்து என்ன செஞ்சிருக்காரு, அவரோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஃபேக்டரிய செஞ்சு இப்ப வந்து கேரளால இருக்காரு அவரு. கேரளால ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு அந்த பலாப்பழ பவுடர் நினைக்கிறேன், அந்த பவுடரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு, ஒரு டீஸ்பூன் பலாப்பழ பவுடரை வந்து நீங்க வந்து தோசையிலயோ இல்ல வந்து உங்களோட ரொட்டிலேயோ இல்ல இட்லிலயோ அதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா உங்களோட டயபெட்டிக் லெவல், உங்களோட சுகர் லெவல் ரொம்ப குறையும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய தொண்டு செஞ்சாரு. அவர் என்ன சொல்ற இன்டென்ஷன் சொல்றாரு, யூனோ இஸ் எம்ப்ரேசிங் த லைஃப் அஸ் அ ஜேர்னி. அது ஒரு ரேஸா அவர் பார்க்கல பாருங்க. ஸோ அவரோட இன்டென்ஷன் வந்து பாமர மக்களுக்கு எவ்வளவு உதவி பண்ண முடியுமோ செஞ்சுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த யூடியூப்ல, இது வரைக்கும் நான் இந்த பொருள் வித்ததுனால நான் அந்த லாபத்தை பார்த்தது இல்லை. ஆனா அந்த லாபத்தை வர காசெல்லாம் நான் வந்து R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கேன். எந்தெந்த நாட்டுக்கு போக முடியும் அந்த நாட்டுக்கு போயிட்டு நான் என்னோட நாலேஜ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஸோ பாருங்க, what a beautiful journey அந்த guy has chosen. அந்த மாதிரி ஜெர்னி தான் நம்ம சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அப்புறம் வித் விஷயம் சொல்றாங்கன்னா, அந்த கான்ஷியஸ் இஸ் ரவுண்டட்
awaken and wise. அப்படின்னா இந்த கான்சியஸ் வந்து இப்ப வந்து கொஞ்சம் மலர்ந்து இருக்கு, விழிப்புணர்வு பட்டிருக்கு, கொஞ்சம் புத்திசாலியாவும் இருக்குது. ஓகே, வாய்ஸ். ஓகே, அண்ட் அத வந்து ஈகோ தான் ஒரு ட்ரூ ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிருச்சு. அதெல்லாம் நம்ம நம்ம நம்மளோட மெடிடேஷன் ஜேர்னில நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் திங், எல்லா மாஸ்டர்கள் பேசுறது வந்து ஈகோ. அந்த ஈகோவை நீங்க கட்டுப்படுத்துங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணேன்னா, ஒரு மாஸ்டர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னே நான் வந்து மெடிடேஷன் வந்தேன். ஸோ வந்தது ரொம்ப ஆக்டிவா இருந்தேன். ஜூம் செய்யறதுன்னா எல்லா மாஸ்டரும் கூப்பிட்டு வந்து பேச சொல்றது. அப்ப வந்து கோவிட் டைம். ஸோ எல்லாரும் வீட்ல இருந்தாங்க. அதனால எனக்கு ஒரு சாய்ஸ் கிடைச்சிச்சு. அதுல அது ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அந்த சான்ஸ்ல தான் நான் அபிதா, சீதா மேடம், டாக்டர் சீதா அவங்க எல்லாம் நான் கனெக்ட் பண்ணுது. ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தேன். அப்ப வந்து ஒரு மாஸ்டர் சொன்னாரு, நீ யாருக்காக நீ வேலை செய்யற? ஓகே, உன்னோட கான்சியஸ்னஸ்க்காக தான் நீ வேலை செய்யணும். அதை தெரிஞ்சுக்க. தட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப். உன் ஆத்ம ஞானத்தை நீ என்ன சொல்லுவாங்க, ஒர்க் ஆன் தட். எப்ப நீ அந்த ஆத்ம ஞானத்தை நீ விரிவுபடுத்துறியோ, உன்னோட புரிதலை விரிவுபடுத்துறியோ, செல்ஃப் ரியலைசேஷன் பத்தி நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டியோ, அப்பதான் நீ வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியும்னாரு. ஸோ அவரு என்னோட ஈகோவை அன்னைக்கு பர்ஸ்ட் பண்ணதுதான். இன்னைக்கு நான் வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் ஈகோ பல இடத்துல நான் காமிக்கிறது இல்லை. ஏன்னா அது அது 80% 90% கான் தான் சொல்ல முடியும். என் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டாலும் இப்ப எனக்கு ஈகோ இல்லை. எப்ப நான் சாரி சொல்லணும் சொல்லிடுவேன். அது வந்து என் பிள்ளைங்கள்கிட்டயும் எப்ப நான் சண்டை போடுறனோ, அவங்க வந்து என் கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்காங்களோ, நான் பேச சாரி சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு ஈகோ இல்லை. ஓகே, இதெல்லாம் ஒரு ப்ராசஸ்ன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அந்த ஈகோவை நம்ம எப்போ விட்டு கொடுக்குறோமோ அப்பதான் நம்ம கர்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அந்த ஈகோ உங்களை ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப இடத்துல தடுத்துரும். ஓகே, திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரிவன் பை வில்லிங்னஸ். ஓகே, நம்ம வந்து நம்மளோட லிமிட்டிங் கான்செப்ட் வந்து விட்டு கொடுக்கணும். அதை விட்டு கொடுத்துட்டு அந்த ஃபியரை நம்ம தாண்டி அந்த அந்த செல்ஸ் ஆஃப் என்டர்பிரன் இதெல்லாம் நம்ம வந்து கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் நம்ம படிச்சிருக்கு, ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். ஸோ அதெல்லாம் நம்ம தாண்டி எப்போது நம்ம கர்மா இஸ் எனர்ஜி அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி கர்மா வந்து நான் பயப்படக்கூடாது, அது என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு புரிதலை சொல்லி கொடுக்குறது, ஒரு எக்ஸ்பீரிமெண்ட்டை சொல்லி கொடுக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம வெளியே வந்தோம்னா அப்புறம் நம்ம வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம்னு சொல்றாங்க. கர்மா ஸ்டாண்ட்ஸ் அஸ் த மோஸ்ட் டாமினன்ட் அண்ட் டாண்டிங். நம்ம வாழ்க்கையில வந்து இப்ப கர்மா வந்து ஒரு பெரிய பிளாக்கா தான் இருக்குது அப்படின்னு மீத்து பிஷு சொல்றாங்க. ஓகே, ஆனா நம்ம வந்து கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் புக்கு படிச்சதுனால ஓகே இதெல்லாம் எப்படி கடந்து போலான்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, ஸோ ஹவு டு வி மூவ் டு த பிகினிங் ஆஃப் த எண்ட் ஆஃப் கர்மா? எப்படி நம்ம இத கிளியர் பண்றதுன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் கர்மா இஸ் சம்திங் தட் நோபடி கேன் பைபாஸ். ஓகே, இதை நீங்க வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனா எந்த எந்த அந்த கர்மாவோட தாக்கத்துல இருந்து நம்ம வெளிப்படலாம். அதான் இவரும் சொல்லியிருக்காரு, அதோட தாக்கம் தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிடுச்சுன்னு. அந்த மாதிரி ஒரு தாக்கம் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில வரும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, கர்மா கிரியேட்ஸ் இமோஷன். நம்ம கர்மானாலதான் நம்மளுக்கு அந்த உணர்வுகள்லாம் வருது. அந்த ஆத்திரம், ஜெலசி, மேலேஸ், என்னென்ன நெகட்டிவ் இமோஷன் நீங்க சொல்ல முடியுமோ அதெல்லாம் நம்ம கர்மா தான் கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த கர்மா அந்த அந்த இமோஷன் நம்ம உடம்புல இருக்கிறதுனால நம்ம ஃபீலிங்ஸா நம்ம ரொம்ப அதை திங்க் பண்றபோது நமக்கு ஒரு சஃபரிங் வருது. அந்த சஃபரிங்னால அந்த பாய்சன் உருவாகுதுன்னு சொல்றாங்க. அந்த பாய்சனை வந்து நம்ம ஒரு சிக்னஸா பார்க்கலாம், ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாததை பார்க்கலாம், ஒரு குடும்பத்துல வந்து அன்ஹாப்பினஸ் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பெட்டனில இருந்து நம்ம வெளியே வருதுன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆத்ம ஞானம் தான் நம்ம அல்டிமேட் ட்ரூத். ஆத்ம ஞானம்னா விஸ்டம் எப்படி வரும்? நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னால வரும், நம்ம நாலேஜ்னால வரும். எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜ்ல இருந்து தான் நம்ம விஸ்டம்.
எப்போதெல்லாம் நம்ம புக்கு படிக்கிறோமோ, இந்த சஜன சாங்கத்திய செய்யறோமோ, இந்த மாதிரி சத்சங்கங்களை கலந்து நம்மளோட நம்மளோட என்னது நம்மளோட ஒப்பீனியனை கலந்துக்கு பத்தி ஷேர் பண்றோமோ, அப்பதான் நமக்கு ஆத்ம ஞானம் வரும். ஓகே. The new consciousness has opened deeper conversation in the ego self-introspection and self-realization. அப்படின்னா இந்த காலத்துல நம்ம ஈகோ பத்தி பேசிட்டு இருக்கோம். செல்ஃப் இன்ட்ரஸ்பெக்ஷன், தன்னைத்தானே ஆராய்வு பண்றது, செல்ஃப் ரியலைசேஷன், தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறது, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், இதெல்லாம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இது 5 வருஷத்துக்கு முன்ன, ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன, 5 வருஷத்துக்கு முன்ன நான் சொல்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை பத்தி நான் பேசினதே இல்லை. ஆனா இப்ப அடிக்கடி டெய்லி அந்த செல்ஃப் இன்ட்ரஸ்பெக்ஷன், நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், நான் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட இமோஷன் எப்படி இருக்கு, என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்கு. இப்ப ஒரு படம் பாக்குறேன்ல, இப்ப நான் யூடியூப் பாக்குறேன்ல, அந்த யூடியூப்ல இருந்து நான் என்ன கத்துக்கலாம்னு தான் பாக்குறேன். ஓகே. அப்படி கத்துக்கலாம். இப்ப ஈவன் ஐ வாட்ச் சம் ரிலேஷன்ஷிப் யூடியூப். அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது ஏன் மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க, ஏன் செல்ஃபிஷா இருக்கிறாங்க, ஏன் அவங்களை தன்னைத்தானே புரிஞ்சுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு தாட்லாம் எனக்கு வருது. ஸோ லாட் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரஸ்பெக்ஷன், லாட் ஆஃப் அப்சர்வேஷன் என்னோட வாழ்க்கையில் இப்ப நடந்துட்டு இருக்கு. நவ் திஸ் அ பிரசிங் நீட் டு ரிக்ளைம். அவங்க என்னென்ன சொல்றாங்க, இப்ப மத்தவங்கள நீ என்னோட 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 சந்தோஷத்துக்கு, என்னோட முன்னேற்றத்துக்கு அவங்கதான் காரணம், இவங்கதான் காரணம், முன்னேற்றமோ இல்ல இழப்புக்கோ whatever, அவங்கதான் காரணம், இவங்களுக்காக அதை கை காட்டாத. அந்த டெஸ்டினி, என்னோட தலையெழுத்து, அந்த கிரகங்கள் மூலமாக இந்த கர்மானாலதான் இந்த மிஸ்டேக் வருதுன்னு அந்த மாதிரி சொல்றது டைம்லாம் போயிருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப நம்மளோட திங்கிங் எல்லாம் டிஃப்ரெண்ட், தாட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கணும். அப்படிதான். அதான் கோமதி அடிக்கடி சொல்றாங்க, the most important thing in your life is thoughts. அந்த தாட்ஸ்ல தான் நீங்க கிரியேட் பண்றீங்க. Okay. So the journey to reclaim our lost powers began the process of unlearning. இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோமோ அதெல்லாம் சில இடத்துல விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்குது. ரீலேர்ன் பண்ணணும் நம்ம. எப்படி அந்த கான்செப்சுவல் திங்கிங்ல இருந்து அந்த கான்செப்சுவல் திங்கிங் எனக்கு எக்ஸாம்பிள் செய்ய கொடுக்க தெரியல. யாருச்சுக்கும் இருந்தேன்னா, if anybody has, later we'll talk about it. Okay. ஸோ அந்த கான்செப்ட் திங்கிங், அந்த நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கல்யாணம் கட்டணும், ஒரு வீடு வாங்கணும், குழந்தைய பத்துக்கணும், அந்த மாதிரி திங்கிங்ல நம்ம வெளியாகணும். ஓகே. இப்ப நான் பாக்குறது என்னன்னா, பிள்ளைங்க எல்லாம் அவங்களே சொந்தமா பார்ட்னர் தேடிக்கிறாங்க, அவங்களே சொந்தமா ஓகே பிள்ளை வேணா அவங்களே பிளான் பண்றாங்க. அந்த அம்மா அப்பாவோட தொந்தரவு அவங்களுக்கு இல்லை. ஸோ தே ஹேவ் த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அவங்களுக்கு எப்படி நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டு போறதுன்னு அவங்களுக்கே தெரியுது. என்னோட டைம்ல எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஃபாலோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபாலோயிங் வாட் யூ கால் த நேச்சர் ஆஃப் த லைஃப். ஐ திங்க் த சைக்கிள் ஆஃப் லைஃப். அந்த தாட்ஸ்லாம் எனக்கு அப்ப இல்லவே இல்லை. அந்த தாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் அந்த எங்கேயோ ஒரு காட்டுல வீடு வாங்கி அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபார்மிங் செஞ்சுட்டு இருப்பேன். ஏன்னா அந்த வீடியோ தான் ரொம்ப பாக்குறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. இப்படி ஒரு ஃப்ரீடமா, ஒரு தொல்லை இல்லாம, அந்த பிளான் கூட நேச்சர் கூட இருக்குது, நேச்சர் கூட இருக்குது, அந்த மாதிரி வாழ்க்கை இதான் என்னோட சோலுக்கு தேடுது. ஓகே. யாருக்கண்டா ஒன் டே ஐ வில் டூ இட். ஓகே. அப்புறம் ஒன் செக்ஷனல் திங்கிங் பெயின்ஸ், கர்மா நம்ம வாழ்க்கையில உள்ள வில்லன் பாக்குறாங்க. பட் இட்ஸ் நாட். இட்ஸ் ஆக்சுவலி எல்லா சின்ன 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 எக்ஸ்லாம் இட்ஸ் கமிங் டு திஸ் பைண்டிங் தி பிக்கர் பிக்சர். ஏதோ ஒண்ணு நம்ம செயல்னால தான் இது வந்திருக்குன்னு நம்ம ஏற்கனவே நாங்க கர்மா ரீஇன்கார்னேஷன்ல பார்த்திருக்கோம். அது என்ன செயல் தான் நம்மளுக்கு தெரியல. எப்ப நம்ம செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்யறோமோ அப்பதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஓகே. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் கர்மா ஃப்ரம் ஹையர் அண்ட் டீப்பர் பெர்ஸ்பெக்டிவ். அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே. அந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அந்த ஃபியரே இருக்காது. எனக்கு அந்த ஃபியரே போயிருச்சு. கர்மா பத்தி ஐ ஆல்வேஸ் டெல் எவ்ரிபடி, கர்மா இஸ் அ ஃப்ரெண்ட்லி லா. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே அதுல இருந்து வெளியே அந்த தாக்கத்துல இருந்து விடுபட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்ப பரமஹம்ச ஐயர் என்ன சொன்னா, சீட்ஸ் ஆஃப் பாஸ்ட் கர்மா கேன் நாட் ஜெர்மினேட். அந்த கர்மாவோட சீட்ஸ் விதைகள் அது முளைக்காது.
if they are roasted in the fires of divine wisdom. எப்ப அந்த divinity, தெய்வீக wisdom வார்த்தை வரல எனக்கு. wisdom என்ன? ஞானம். Jnanam, தெய்வீக yes. தெய்வீக ஞானத்துல எப்ப அந்த கர்மாவோட சீட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா இட் கேனாட், கர்மா வந்து ஒரு பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தாதுன்னு சொல்றாரு. அதான் நான் சொல்றாரு, எப்ப நம்ம வந்து ஞானத்தை வந்து தேடி போறோமோ, மெடிடேஷன், சஜ்ஜன சாங்கத்யா, புக் ரீடிங், அப்புறம் அப்சர்வேஷன், செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், என்னமோ பல இது இருக்குது, ஃப்ளூயிட் திங்கிங்ல இருக்குது, என்னென்னமோ இருக்குது. இப்ப அதெல்லாம் நம்ம தேடி போய் அது வாழ்க்கையை நம்ம நல்லா புரிஞ்சிட்டோம்னா இந்த கர்மா தாக்கமா நான் சொல்றேன் அடிக்கடி, தாக்கத்துல இருந்து நம்ம வெளிப்பட முடியும். தலைக்கு வந்தது தலப்பாவோட போயிடும். சோ இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.